நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொட்டேட்டோவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அதோட தோலை பீல் பண்ணி இந்த மாதிரி ஸ்லைஸாக இந்த மாதிரி ஷேப்புக்கு வெட்டி எடுத்துக்கோங்க. ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோவை நல்லா வாட்டரில் போட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 3 to 5 minutes இந்த மாதிரி டவலில் நல்லா அதை ஸ்ப்ரெட் பண்ணி காய வச்சுக்கோங்க. காய வச்சதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். ஷிஃப்ட் பண்ண பொட்டேட்டோஸில் நம்ம கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணோன்னா நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு கிடைக்கிறதுக்காக தான். கேஸ் ஆன் பண்ணி கடாயை வச்சு எண்ணெயை ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு ஃப்ரைஸை போட்டு அதோட பதம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஆயிலோட பதம் கரெக்டாக இருக்குது. இப்போ எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாமே கரெக்டான ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. அதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த ஃப்ரைஸை லைட்டாக இந்த சாஸில் தொட்டு சாப்பிட்டு பாருங்களேன். ரியலி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. சீரியஸ்லி நீங்களும் மிஸ் பண்ணிடாதீங்க, சாப்பிட்டு பாருங்கள். ஸோ இப்படிக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லிடுங்க.